நைட் மழை கொஞ்சம் கம்மியான உடனே ஷூட்டிங் போவோம். அது 3 வரைக்கும் போகும். திருப்பி அகைன் நாங்கள் ஒரு 4க்கு தூங்க போவோம். 7, 8 நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து எழுப்பிடுவார். ஃபர்ஸ்ட் நாள் எழுந்துக்கிறது இவ்வளோ தான். லாஸ்ட்டாக தூங்க போகிறது நாளை ஸ்டூடெண்ட் தானே அப்பா உங்களா ஃபேமிலி நான் போய் 10 ரெண்டான்றது. அந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் வரல. மெயின் அந்த டெரைன் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த டெரைனுக்கு வந்து யாரும் வந்து பண்ண ரெடியாக இல்லை. வந்தவங்க ரிட்டன் ஓடி தான் போயிருக்காங்களே தவிர அந்த ஆர்டிஸ்ட்டாக கூப்பிட்டு போனவங்க யாருமே வந்து யாருன்னு சொல்லக்கூடாது. யாருமே வந்து அந்த இடத்துல இல்லை. அடுத்த நாள் காலையில் முடியல, அது பிரச்சனை இது பிரச்சனை. வாக்குப்பட்டி போய் சேர்த்து அவங்களுக்கு எதுவுமே சேரலன்றதான் இந்த படம். அவங்களுக்கு அவங்க வாக்குப்பட்டி அவங்களுக்கு யாரு கேட்டு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து. பட் அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் இருக்கு, அது போய் அவங்களுக்கு சேரலன்றதான் அவங்க அந்த மக்கள் பக்கத்துல தான் அவங்க பொருளாக தான் இந்த படம். நாங்கள் சொல்ல போனால் நிறைய மலை கிராமங்கள் வந்து ரோடு போட்டதான் இன்னைக்கு வரைக்கும் கெஜெட்லேயே இருக்கு இல்லைங்கன்னா. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒத்தடி பாதை கூட அங்கே இல்லை. நிறைய மலை கிராமங்கள் இந்த மாதிரி சின்ன நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அங்கே ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, இபி பில் கட்டுறாங்க, இதுனிக்கு ரெவன்யூ லேண்டு, அவங்களுக்கு ஓட்டு மிஷின் எல்லாமே போகுது. அப்படின்னும் போது அவங்களுக்கான பேசிக் நீட்ஸ் போகிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு வச்ச சீன் வந்து அதுவும் உண்மை சம்பவம். இப்போ ஊருக்குள்ள ஒரு எம்எல்ஏ வராரு, அந்த சம்பவம் ஆகுது, போலீஸ்காரங்க மேலே தள்ளி விட்டனால இந்த உண்மை சம்பவம் தான். லைக் எப்படின்னா கெவியில் நடந்தது கிடையாது. இப்படி பண்ணும்போது இது ஒரு புனைவு கதை மாதிரி தானே. இப்போ மையக்கருத்தே வந்து அந்த ஹீரோயினை வந்து தூக்கிட்டு வராங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல வர விஷயத்துல ஏன் இன்னொரு சம்பவத்தை கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணணும்? பொலிட்டிக்கலி எங்களால் ஒரு சில விஷயம் இன்டர்வியூவில் சொல்ல முடியாது. நீங்கள் கேமரா கட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டதுக்கான பதில் எல்லாமே என்கிட்ட மலை ஏறி வந்து டயர்டில் இருப்பாங்க, தண்ணி கொடுப்பார் ஹீரோ, இப்போ அவங்க உட்காருங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த போர்ஷன் வந்து ஹெவி ஸ்ட்ராங் அன்றைக்கி தான் பயங்கர புயல். சென்னையிலாம் அன்றைக்கி புயல். நாங்கள் ஒரு மிடில் பாயிண்டில் அங்கே ஸ்டக் ஆகிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ஷார்ட் முடிச்சு அடுத்து டென்ட் ஆடு பிடிச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு 20 பேர் வந்து டென்ட் கையை பிடிச்சிட்டு டென்ட் எல்லாருமே 2-3 பேர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஷீலாலாம் லிட்டரலி டென்ட்டுக்குள்ள அவங்க டென்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப காத்திரி டென்ட்டுக்குள்ளே குளிர்துன்னு போனாங்க. டென்ட்டே லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சு அப்படியே அங்கே ஒரு 6-7 டென்ட்லாம் பறந்தே போயிடுச்சு. ஒரு திருப்பி கிளைமேக்ஸ் வந்து திருப்பி ஷூட் பண்ணோம். அப்போல்லாம் தண்ணியே இல்லை. அப்போல்லாம் கிட்டத்தட்ட நாங்களாம் 3 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தோம். ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா 100 லிட்டர் தண்ணி தான் குதிரையில் எடுத்துகிட்டு வர முடியும். பிளாஸ்டிக் அதுவே அந்த பிளாஸ்டிக்கே நாங்கள் 3 வாட்டி செஞ்சோம். படம் ஆரம்பிச்சு முடிக்கிறதுல 3 வாட்டி அந்த பிளாஸ்டிக் போகணும். ஏன்னா அது ஒரு சீசனில் இதுவாகி திருப்பி கிளைமேட் கண்டிஷனில் மாறும்போது திருப்பி அது ஃபங்கஸ் வந்துடும். அந்த பேபி திருப்பி பண்ணும், திருப்பி அந்த ஸ்டொமக் பண்ணும், திருப்பி அந்த ரோபோட்ரானிக் பண்ணும். அந்த கேமரா கிட்ட போகும்போது என்ன ஆச்சுன்னா அந்த ஷார்ட் வரும்போது உள்ள பேர்ன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு உள்ள அந்த எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். கெவி டீம் வந்து நம்ம கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசலாம். சார் வணக்கம். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஜெகன் அவர்கள், இயக்குனர் தமிழ் தயாளன் அவர்கள், அந்த அசோசியேட் டைரக்டர் சந்தோஷ் அவர்கள், எல்லாத்துக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம படம் ரிலீஸ் ஆகி ஒரு போஸ்ட் இன்டர்வியூ நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஏன் இவ்வளோ டிலே அப்படிங்கும்போது அந்த ஓடிடியில் இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம பண்ணுற இன்டர்வியூனால மக்கள் கொஞ்சம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் மெயின் திங். படத்தினுடைய அந்த மைய கருத்து, மலை கிராமத்துலேருந்து வரோம், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, கீழே வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு உண்மை கதை எடுத்து தழுவி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று சினிமோட்டோகிராஃபி, நான் பிரதர் டீம் முன்னாடியே சொன்னது தான். நம்ம முதல்ல கதையிலேருந்தே ஆரம்பிப்போம். ஒரு டெபியூட் ஃபிலிம் பண்ணுறீங்க, ஏன் ஒரு உண்மை கதை? அது இந்த மாதிரி கதை எடுக்கும்போது கொஞ்சம் சில சர்ச்சைகள்லாம் வரும். ஏன்ப்பா அப்படி பண்ண அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்தீங்க? லைக் எப்போனா நம்ம வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸோட தான் நம்ம சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணுவோம். லைக் எப்படின்னா காலப்போக்கில் வந்து நமக்கு இந்த சினிமா நிறைய கற்றுக் கொடுக்கும். லைக் எப்படின்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய வேரியஸ் ஜேர்னல்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம எதை நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுது, அது எந்த கதை நம்மளை ஒரு மாதிரி பண்ணுதுன்னு இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டு தான் இது ஆரம்பிச்சு விட்டுச்சு இந்த கதை. ஓகே, மக்களுக்கான எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் நிறைய ட்ராவல் போவோம். அப்படி போகும்போது இப்போது ஜெகன் சினிமாகிராஃபர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ட்ராவல் போயிட்டு வரும்போது நம்ம கொழுக்குமலை ஃபயர் இன்சிடென்ட் இருக்குல்ல, அங்கே வந்து இறந்தவங்களை அங்கே எரிஞ்சு போனவங்க எல்லாருமே டோலி கட்டி தூக்கிட்டு போனாங்க. அப்படியே வந்து ஹில் ஸ்டேஷனில் ரோடு ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருந்தால் அங்கே என்ன பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு ஸ்பார்க்கு தான் வந்து அதை தேட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் அந்த ஸ்பார்க்கு தேடி போக அதோடைய பெயின் ரொம்ப நம்மளே ஒரு மாதிரி பண்ணனால தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஓகே, அந்த டோலியிலேருந்து தான் கான்செப்டே ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும், ஒரு 10 படம் கிட்ட ரிலீஸ் ஆகுது, அந்த தேட்டர் பிரச்சனைகள்லாம் வருது. இப்போது ரிசீவ் ஆனதையுமே வந்து ஒரு 80% ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. சில பேர்த்துக்கிட்ட வந்து இனிமேல் படம் ரீச் ஆகல அப்படிமா அது எவ்வளோ இதாக இருக்குது?
நல்ல படம் கொடுத்துருக்கோம் போகலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்ல? அது கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் இப்போனா நம்ம ஒரு விஷனோட எடுக்கிறோம், அது போய் கரெக்டாக அது ஒரு படம் அதுக்கான விஷயத்த ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணணுன்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் இருக்குது. அது போய் சேர்ந்தா சந்தோஷம். ஓகே, ஜெகன் சார் சொல்லுங்கள். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டம், அழகாக இருந்தது தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கீங்க. எல்லாமே ஒயிட் ஷர்ட்ஸ் தான், க்ளோஸ்அப்பே 2-3 சீன் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. இல்லை, நிறைய டைட்ஸ் இருக்குது. ஒரு க்ரானிக் டைட்ஸ்ன்ற ஒரு ஸ்டைல் நம்ம வந்து ரொம்ப இங்கே இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஒயிட்ஸ் நிறைய இந்த ரீசன் என்னன்னா, இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் எலிமெண்ட் ஓரியன்டான ஒரு ஃபிலிம்ன்றதுனால டே போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் அந்த ஜியாகிரபியை டீட்டெயில் பண்ணி கொஞ்சம் எங்கே இந்த நடக்குது, இது எப்படி எங்கேருந்து வராங்க, எவ்வளோ கஷ்டம் ஒரு ஹியூமன் அங்கே சர்வை பண்ணுறது, அதை எப்படி அவங்க யதார்த்தமாக வாழ்கிறாங்கன்றதை காமிக்கணுன்ற ஒரு மோட்டிவில் டே ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒயிட்ஸ்லேயே தான் ட்ரீட் பண்ணியிருந்தோம். பட் நைட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்க கோர் எமோஷனோட இன்டெப்த் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ் கொண்டு வர. ரெண்டாவது சைக்காலஜிக்கலான எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ் படம் பார்க்குறவங்க வந்து எவ்வளோ நெருக்கமாக நம்ம அந்த ஸ்க்ரீன் கிட்ட கொண்டு போகிறோம், அந்த லைஃப்குள்ளே அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எலிமெண்ட்ஸோ என்னென்ன ஷார்ட்ஸ் தேவையோ அதெல்லாமே நம்ம அதில் பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். அது வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, அசோசியேட் டைரக்டர்கிட்ட கேட்போம். சந்தோஷ் அவர்கள் வணக்கம். உங்களுக்கு ஒரு முதல் இன்டர்வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது இந்த படம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு? இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் படம், எல்லாத்துக்குமே தான் ஃபஸ்ட் படம். இது நாங்கள் டீமாக இருந்ததுனால தான் இதை ஆக்சுவலாக எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் 4-5 இயர்ஸ் வந்து எல்லாருமே ஒன்றா இருந்தோம். அதனால மட்டும்தான் இப்போது படம் வந்தது, இப்போ OTT வந்தது, எல்லாத்துக்குமே மொத்த க்ரூவுமே காரணம் தான். ஓகே, தனியாக இவங்க அவங்க நம்ம யாரையுமே சொல்ல முடியாது, ரொம்ப இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நடுவில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து டு த எண்ட் வரலும் இருந்தது. யாருமே அவங்கள முன்னிறுத்திக்கணும்னு நினைக்கல. எல்லாருமே வந்து நம்ம இதை நம்ம சொல்லணும், இந்த கதையை நம்ம சொல்லணும், இந்த கதையை சொல்லணுன்றத அந்த கோர் மட்டும் தான் எல்லாத்துக்கிட்டையுமே இருந்தது. அதனால மட்டும்தான் படம் சக்ஸஸ் ஆனது. ஓகே, நான் வந்து ஒரு நிறைய டேரக்டர்ஸ் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச செகண்ட் அசோசியேட் டைரக்டர், செகண்ட் ஏடி அப்படிங்கிறது ஒரு தான். டைரக்டர் கூட கூப்பிட்டு வந்தாங்க. மேக்ஸிமம் டேரக்டர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. இந்த ஏடி அசோசியேட் வந்து கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க. இவன் உங்களுக்கு டேரக்டர் நீங்கள் தான் கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, எங்கள் டீமில் வந்து ஆக்சுவலாக இது நீங்கள் ஸ்டார்டிங் சொன்ன இண்டிபெண்டன்ட்ன்றதுனால அசோசியேட்டு, அசிஸ்டன்ட்டு அந்த மாதிரி நாங்கள் யாருமே அப்படி இல்லை. எல்லாரும் எல்லா வேலையும் செய்வோம். எல்லாருமே எல்லா படத்துக்கு வந்து நாங்களே தான் ப்ரொடியூசர், நாங்களே தான் எல்லா ஒர்க்கும் பார்த்தாகணும். ஏன்னா இப்போ அவர்லாம் வந்து 22 டிசம்பரில் தான் ஜாயின் பண்ணார். நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும் போது செகண்ட் ஷெட்யூல் வந்து 22 டிசம்பர் 2022 அக்டோபரில் தான் நாங்கள் அஃபிஷியலாக ஷூட்டிங் போனோம். நாங்கள் 18லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கோம். 18லேருந்து இங்கே இந்த ஜியோகிராஃபிக்கில் படம் எடுக்கணும். 1920 அந்த கோவிட் டைம்லலாம் நாங்கள் வந்து அங்கே லொக்கேஷன் போயிட்டு திருப்பி இங்கே வந்து அவர் வீட்டில் இருப்பார், இன்னொரு கிருபான்னு ஒருத்தர் இருக்கார், தேனியில் இருப்பார். அப்புறம் நம்ம ஹீரோ நாங்கள் எல்லாம் ஃபோன்லேயே அமேசானில் ப்ரைமில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பார்ப்போம். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, ஃபாரஸ்ட் ஓரியன்டான ஒரு படம் வந்திருக்கு. ஆனால் அது வந்து அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் ஃபாரஸ்ட் எப்படிலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம், நாங்கள் அப்பயும் இதெல்லாம் பேசிகிட்டே இருப்போம். ஸோ எங்களுக்கு அது ஒரு ரொம்ப அப்போ 22 டிசம்பர், அதாவது கிளைமேக்ஸோட ஃபர்ஸ்ட் போர்ஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து ஜாயின் பண்ணார் ஷூட்டில். அப்போ அவர் ஃபஸ்ட்டு அவர் எங்களால் விட்டே போக முடியல. ஏன்னா இப்போ அந்த கிளைமேக்ஸ் இருக்கிற மலை மேலே இருந்து ஒரு வாட்டி ஒரு சம்மர் ரைன் ஃபுல்லாக அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங், அதை நாங்கள் எல்லாமே மாட்டினோம். ஒரு 2 hours அந்த ஊருக்காரங்க ஒரு 45 பேர் இருந்திருப்பாங்க. நாங்கள் ஒரு 35லேருந்து 40 பேர் கிட்ட இருந்திருப்போம். டீமோட குரூப் சிட்டிலேருந்து உள்ளே போயிட்டு, இன்க்ளூடிங் ஷீலா அவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து வேற ஒரு ஹீரோயின், இன்னொரு ஆக்ட்ரஸ், கோ ஆக்டர்ஸ் வந்து ஜாக்லின் கேரக்டர் இருக்குல்ல, அது வேற ஒருத்தவங்க பண்ண வேண்டிய. இப்போ அவங்களும் வந்து உள்ள எங்கள் கூட ஸ்டக் ஆகிட்டாங்க. அவங்க அதை பார்த்து பயந்து நெக்ஸ்ட் டே கிளம்பி போயிட்டாங்க. ஓகே, ஆமாம், ஒரு பெரிய ஸ்ட்ராங். ஆமாம், கரெக்ட். அப்போ வந்து அப்போதான் இவரெலாம் வராரு. ஒரு 8 நாள் தான் ஷூட் பண்ணியிருப்போம். அதை ரொம்ப ஒரு இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மொமெண்ட் அந்த ஷெட்யூல் மட்டும். ஏன்னா அந்த ஊரில் இருந்து மேலே வரவே வந்து ஒரு 3 hours ஆகிடும், 2.5 hours ஆகும். அந்த ஊருக்காரங்க 1 hourல போயிடுவாங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் சார்ஜ் பண்ணணும்னாலும் அங்கே எலக்ட்ரிசிட்டியில் அந்த ஊரில் பேட்டரி இருக்கும். இவர் தான் போய், இவரும் இன்னொரு கேமரா அசிஸ்டன்ட் 2 பேர் தான் மாற்றி போவாங்க. கீழே போனோம். நாங்கள் மேலே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கார்டு ஃபுல் ஆகும்.
அங்கே எதுவுமே காப்பி பண்ண முடியாது. ஜென்ரேட்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுவும் ஒரு வாட்டி கட் ஆஃப் ஆகிட்டா 72 hours ஸ்ட்ரெச்சில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டே ஒரு நைட், அடுத்த நாள் நைட் டே எடுத்துகிட்டு இருக்கோம். எடுக்கும்போது பிரேக்கே இல்லை. இப்போ இங்கே ஊர்காரங்களோட க்ளோஸ்அப்ஸ் இன்சர்ட்ஸ் எடுக்கும்போது ஆக்ட்ரஸ் இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, இவங்களோட ஷார்ட்ஸ் எடுக்கும்போது அவங்க ஃப்ரீ ஆகணும். அதில் ஒயிட்ஸ் இருக்கும், திருப்பி டைட் போகும், இதெல்லாம் பிரித்து இந்த டைமில் எடுக்கணும். திருப்பி டே வரும், ஏன்னா விடிஞ்ச பொறுத்தா அது கிளைமேக்ஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கணும். அவங்களுக்கும் ஊர்காரங்களுக்கும் அடுத்தடுத்த கமிட்மெண்ட். அவங்க ரேஷன் வாங்க இங்கேருந்து கொடைக்கானல் போகணும். ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் அதை விட்டால் ரேஷன் மிஸ் ஆகிடும். ஸோ அதுவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ அவரோட கான்ட்ரிபியூஷன்லாம் ரொம்ப, நம்ம டீமோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப. ஏன்னா இப்போ நான் கேமரா பின்னாடி நான் போய் ஒரு ஆக்ட்ரஸோட இருக்கணும். ஈவன் படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ்லாம் கூட ஏடி மாதிரி தான், அசோசியேட் டைரக்டர் மாதிரி தான், அசிஸ்டன்ட் கேமரா எல்லாமே எல்லா மல்டி டாஸ்கிங் ஒர்க் இருந்தால் தான் இது வந்து ஒரு சீக்வன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். எஸ், நானும் கேள்விப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த டோலி கட்டிட்டு போகிற சீனில் வந்து ஷீலா அவர்கள்லாம் உள்ளே தான் இருந்தாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டோம். அந்த நைட் எடுத்தீங்க கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அது உண்மையா? ஆமாம். லைக் எப்படின்னா அவங்க ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கூலிங்கான ஒரு ஏரியா அது. லைக் எப்படின்னா ஒரு பனிக்கூடம் பிரேக்கேஜ் சீன் ஒன்று படத்தில் வந்து பனிக்கூடம் ஒரு சீன் இருக்குல்ல, அப்போ அந்த டோலியிலே தான் இருப்பாங்க. அப்புறம் சீன் அந்த டோலியில் இருக்கும்போது வாட்டரை வந்து பிரேக் பண்ணிட்டோம். கீழே வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டு கீழே இருக்கிற தரையில் இருக்கிற அந்த மண்ணு தானே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அது இருக்கிற சில்னஸ் எல்லாம் உடம்புல ஏறணும்னு அப்படியே இப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். கை கால் அசைக்கவும் முடியல. காட்டுக்குள்ளேருந்து ஒட்டுமொத்த கும்பலும் தூக்கிட்டு ஓடுறோம். நம்ம ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்து அவங்களுக்கு ஃப்ரீஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஏதோ சொல்கிறாங்க, அவங்க வந்து அதுக்கப்புறம் டைலாக்ஸ் நிறுத்திட்டாங்க, ரியாக்ஷன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக கீழே மண், அது மேலே தார்பாலின் போட்டிருக்கோம், அது மேலே பெட்ஷீட் இருக்கும், மேலே ஷார்ட் போட்டு எடுத்துகிட்டு இருப்போம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அதில் கொஞ்சம் மிட் ஷார்ட்டு கொஞ்சம் கிரவுண்ட் லெவல் கமிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ட்ரெஸ்லேயும் அந்த ஒரு அந்த லைட்டோட ஷேட் படும்போது அது வெட்னஸோ இல்லை ட்ரைனஸோட அந்த லூமினஸ் தெரியும். ஸோ அதனால் நாங்கள் அது ஹாட் வாட்டர் தான், அந்த ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுவே டெம்பரேச்சர் டவுன் ஆகி அவங்களுக்கு வந்து இந்த ஹிப் வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம படத்தில் அந்த போஸ்ட்மேன் கேரக்டர் ஃபருக் மட்டும் பண்ணிருப்போம். நம்ம ஃப்ரெண்டு அவர் தான் கொஞ்சம் நல்லா பொஜிட்டிக்காக கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தார். டக்குன்னு தூக்கின்னு போயிட்டார். ஓகே, ஃபயர் கேம்ப் போட்டு. ஆனால் அது முடிஞ்சாடா அவங்க உடனே திருப்பி இமீடியட்டாக அடுத்த ஷாட் போகலாம், கொஞ்சம் ரெக்கவர் உடனே போகலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 25 days ஆச்சு எங்களுக்கு அந்த டெரெயின் செட் ஆக. சரியான மழை, பகலெல்லாம் மழையில் இருக்கும், நைட் மழை கொஞ்சம் கம்மியான உடனே ஷூட்டிங் போவோம். அது 3 வரைக்கும் போகும். திருப்பி அகைன் நாங்கள் ஒரு 4க்கு தூங்க போவோம். 7, 8 நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் இவர் வந்து எழுப்பிடுவார். ஃபர்ஸ்ட் நாள் எழுந்துக்கிறது இவரு தான். ஓகே, லாஸ்ட்டாக தூங்க போகிறது நாளை ஸ்டூடெண்ட் தானே, அப்பா உங்களா ஃபேமிலி நான் போய் 10 ரெண்டான்றது. எவ்வளோ நாள் எடுத்திருப்பீங்க மொத்தமாக படம்? ஒரு 127 days எடுத்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கிட்ட, 4.5 மாதம். இல்லை, நாங்கள் இது ஆரம்பிக்கும் போது 22, முடியும் போது 23. ஓகே ஓகே. ஸோ ஷெடியூல் போட்டு எடுத்துருக்கீங்க. 23 காசு ரெடி பண்ணி ஒவ்வொரு ஷெடியூலும் வந்து நாங்கள் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்து நாங்களே ப்ரொடியூசர் இருந்ததுனால கொஞ்சம் திருப்பி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட்டு ஏன் நீங்கள் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணல? இல்லை ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு இருந்தார். ஒரு ப்ரொடக்ஷன் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அவர் என்னென்னா கொஞ்சம் அந்த நான் சொன்னல அந்த டிசம்பர் ஷெடியூல் வரைக்கும் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 20 days ஷூட் பண்ணியிருக்கோம், 25 days கிட்ட ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு அப்போவே நாங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அவர் ஒரு இதில் இன்டென்ஷனில் சொல்லிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட தான் எங்களுக்கு ஃபண்ட் வரல. அது பின்னாடி பல பிரச்சனை இருந்தது. எங்களுக்கு ஃபண்ட் அவர் தரல. நாங்கள் நிறைய ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு திருப்பி அகைன் அதுலேருந்து ஒரு மார்ச் போயிடுச்சு. டிசம்பர் முடிச்சுட்டு வந்து திருப்பி நாங்கள் மார்ச் ஆச்சு ஷூட் போக. அதுக்கப்புறம் ஒரு அவங்களோட கமிட்மெண்ட்டில் அவங்க ப்ராப்பராக இல்லை. அகைன் நாங்கள் அவர்கிட்ட இருந்து ரைட்ஸ் அக்வயர் பண்ணி அகைன் நாங்கள் ஃபண்டு பிச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்புறம் நாங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் டேக் ஓவர் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில விஷயம்லாம் எங்களுக்கு மிஸ் அவுட் ஆனதெல்லாம் திருப்பி ரீகெயின் பண்ணி திருப்பி ஒர்க் பண்ணி திருப்பி ஷூட் பண்ணி அது 23 ஆகஸ்ட் வரைக்கும் போச்சு ஷூட். ஓகே. பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு அறிமுக நடிகர்கள் அந்த மாதிரி தான் இருக்கும்போது ஷீலா அவர்கள் மட்டும் கொஞ்சம் நமக்கு பார்த்த ஒரு முகம். அப்படிங்கும்போது ஏன் அவங்க அந்த கேரக்டருக்கு? எனக்கு எப்போன்னா இப்போது இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது வந்து நாம் இப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் வந்து லீட் கேரக்டர் வந்து ஆர்டிஸ்டாக பார்க்குற பிளான் தான் அப்போ இருந்துச்சு. லைக் எப்போன்னா அதாவது மேல் கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நம்ம பேரலாக இன்னொரு ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்குற டைமில் வந்து யார் நம்ம ஊர் மூஞ்சி, அதாவது நம்ம ஊரோட கனெக்ட் ஆகணும், நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்கணுன்ற ஒரு இது, அது நேட்டிவ் ஸ்கின்னாக இருக்கணும் போது தான் நாங்கள் இவங்களை சூஸ் பண்ணோம். இவங்களை சூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பேரலாக இப்போ அந்த ப்ரொடக்ஷன் வெளியே வரும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஆதவன் இந்த படத்தில் நீங்கள் ஆதவன் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அவன் நாங்களாம் ஒன்றா ட்ராவல் பண்ணது. ஸோ அந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் வரல.
மெயின் அந்த டெரைன் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த டெரைனுக்கு வந்து யாரும் வந்து பண்ண ரெடியாக இல்லை. சரி, வந்தவங்க ரிட்டர்ன் ஓடி தான் போயிருக்காங்களே தவிர அங்கேயே இருந்து பண்ணவங்க அங்கே அந்த இருந்து மேல் கேரக்டருக்கு வந்தாங்களா? மேல் கேரக்டர் இருக்குல்ல, பொதுவாக அந்த எந்த கேரக்டர் வந்தாலும் அந்த ஆர்டிஸ்டாக கூப்பிட்டு போனவங்க யாருமே வந்து யாருன்னு சொல்லக்கூடாது, யாருமே வந்து அந்த இடத்துல இல்லை. அடுத்த நாள் காலையில் முடியல, அது பிரச்சனை இது பிரச்சனை கிளம்பி அவங்களுடைய இதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை தாண்டி அங்கே ஒருத்தர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க அங்கே இருந்து அந்த டெரைனில் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கன்றது அவங்க ஹேட்ஸ் ஆஃப் தான். லைக் எப்படின்னா ஸோ அப்போ தான் மேல் கேரக்டரை இது பண்ணும்போது மேல் கேரக்டர் வந்து இந்த படத்தில் ரொம்ப ப்ரூட்டல் சீன்ஸ் நிறைய வந்து நிறைய வயலன்ஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். லைக் எப்படின்னா இன்னொன்னா அங்கே இருக்கிற அந்த சேர் ஃபைட் ஒன்று படத்தில் பண்ணியிருப்போம். அங்கே இருக்கிறதாச்சும் மற்றவங்க பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் அங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த டெரைனுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்துருந்தாங்கன்னா அதோட அடாப்ட் பண்ணியிருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் வந்து இவங்க இது போனோம். அதுக்கு பிறகு ஆதவனே வந்து நீயே பண்ணு, நம்ம வேறு யாரும் வரணும், நீயே பண்ணு தெரியல, நம்ம வந்து பண்ணிக்கலங்கிறத ட்ராவல் பண்ணி போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே டேக் அப் பண்ணாங்க. சூப்பர். ஏன்னா அவருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு அடி வாங்குற சீன் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நான் விசாரணையில் எப்படி அடி வாங்குவாங்களோ அதே மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. 2-3 படம் எனக்கு ஒரு சாயல் லைட்டாக ஃபீல் ஆச்சு. மேற்கு தொடர்ச்சி மலை அந்த படத்தினுடைய கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு மைனா படத்தினுடைய மீன்ஸ் அதனுடைய சாயல் சொல்ல மாட்டேன், அதனுடைய ஒரு தாக்கம் வந்து இதில் இருக்கு. தாக்கம் இல்லை, ஜாகிரபிக்கல் ஹில்லு அப்படின்னும் போது எலிமெண்ட்ஸ்லாம் கும்கி எல்லாம் அந்த பேக்ட்ராப் பண்ணும்போது நம்ம அங்கே இருக்கிற இப்போ இந்த படம் பார்த்தீங்க, நம்ம படம் பார்த்தீங்கன்னா லைக் எப்படின்னா எல்லா மலை கிராமங்கள்லையும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற லாஸ்ட்ல மேற்கு தொடர்ச்சி டைரக்டர் தான் அந்த லாஸ்ட்ல பேசியிருப்பார். ஓகே, வாக்குப்பட்டிகளை தவிர வேற எந்த ஒரு வாழ்வாதாரமும் சென்றடையாமல் இருக்கும், பொருளற்ற மனிதர்களுக்கு திரைப்படம் சமர்ப்பணம் பேசியிருப்பார். பார்த்தீங்களா, அது இங்கே எல்லாமே போய் சேருது. ஆனால் அவங்களுக்கு வாக்குப்பட்டி போய் சேர்த்து அவங்களுக்கு எதுவுமே சேரலன்றதான் இந்த படம். அவங்களுக்கு அவங்க வாக்குப்பட்டி அவங்களுக்கு யாரு கேட்டேன் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வருது, பட் அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் இருக்குல்ல, அது போய் அவங்களுக்கு சேரலன்றதான் அவங்க அந்த மக்கள் பக்கத்துல தான் அவங்க பொருளாக தான் இந்த படம் நாங்கள் முடிச்சிருக்கோம். ஓகே, ஏன்னா இது எப்படி சொல்றது, உண்மை சம்பவம் எடுத்து படம் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து அகைன்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் அகைன்ஸ்டா இருக்க கதை தான் இது. ஹாஸ்பிட்டல் இல்லை, இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஒரு கதை. அப்படிங்கும்போது இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை அகைன்ஸ்ட் அப்படின்ற சென்ஸ் எப்படின்னா அதை அவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமை தானே, அது இந்த மக்களுக்கு பண்ண வேண்டிய கடமை இல்லை. இதில் அகைன்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டிய உரிமையை நாங்கள் கேட்குறோம். அந்த கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் சொல்ல முடியாது, எங்களுக்கு இது வரல, ஒன்றும் சீக்கிரம் கொண்டு வந்து சேருகின்ற ஒரு இதுதான். இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. சொல்ல போனால் நிறைய மலை கிராமங்கள் வந்து ரோடு போட்டதான் இன்னைக்கு வரைக்கும் கெஜெட்லேயே இருக்கு இல்லைங்கன்னா, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒத்தடி பாதை கூட அங்கே இல்லை. நிறைய மலை கிராமங்கள் இந்த மாதிரி சினாரியோ நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஓகே, அங்கே ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, இபி பில் கட்டுறாங்க, இத்தனைக்கும் ரெவன்யூ லேண்டு, அவங்களுக்கு ஓட்டு மிஷின் எல்லாமே போகுது. அப்படின்னும் போது அவங்களுக்கான பேசிக் நீட்ஸ் போகிறதுல எங்கே என்ன பிரச்சனை இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கூட நமக்கு இன்னைக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற அந்த ரேஷன் அரிசி இருக்குல்ல, அந்த ரேஷன் அரிசி கூட அவங்க ஏறி வந்து 400 ரூபா கொடுத்து அவங்க ஊருக்கு கொண்டு போக முடியும். 400 ரூபா மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு குதிரையில் கட்டினாங்கன்னா ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு 400 ரூபா அந்த குதிரை இது. ரேஷன் அரிசி ஃப்ரீ தான், ஆனால் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு 400 ரூபா அந்த ரேஷன் அரிசி. அப்படி வாழ்கிற மக்கள் இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய அது போய் சேர்ந்தால் தான் அதுவும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இது மெயினாக. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வச்ச சீன் வந்து அதுவும் உண்மை சம்பவம். இப்போ ஊருக்குள்ள ஒரு எம்எல்ஏ வராரு, அந்த சம்பவம் ஆகுது, போலீஸ்காரங்க மேலே தள்ளி விட்டனால அந்த செருப்பால டிஸ்டான்ஸ் சொல்லிட்டு அதுக்காக ஒரு அகைன்ஸ்டா இதாகுது, பழிய வாங்குறேன் அப்படின்னு வராங்க. அது வந்து உண்மை சம்பவம். அப்போ இந்த உண்மை சம்பவம் தான். லைக் எப்படின்னா கெவியில் நடந்தது கிடையாது. இப்போது கெவியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூட்டல் சீன்ஸ் ஆதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் வாச்சாத்தி அந்த ஏரியாவில் நடந்த சம்பவம். இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாமே ஹில் ஸ்டேஷன், இப்போ மல்டிபிள் ஹில் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பலவிதமான பிரச்சனைகளை ஒரே கதைக்குள்ள செட் பண்ணி அட்டன் பண்ணும். இப்போ பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு 6 months பிஃபோர் ஒரு பிரெக்னன்ட் லேடியை டோலி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு வீடியோ ஒன்று வைரலாக இருக்கும். நாங்கள் அப்போலாம் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். அப்போது நீங்கள் அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோவை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இல்லை இப்படி எனக்கு ஒரே நிமிஷம் என்னன்னா, இப்படி பண்ணும்போது இது ஒரு புனைவு கதை மாதிரி தானே, நடந்த சம்பவம் எல்லாத்தையும் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படிங்கிற ஒரு புனைவு கதை தானே. டூ ஸ்டோரி மீன்ஸ் ஒரு சம்பவம் எடுத்து பண்றது தானே அது. அப்படி இல்லை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ இந்த சம்பவத்தை எடுத்து என்னுடைய கற்பனையில் நான் புனைவுனாவே பில்ட் பண்றது தான், பட் இது பில்ட் பண்ணது கிடையாது. ஓகே, இப்போ அவனுடைய போர்ஷன் ஹீரோ போர்ஷன்ஸ் வந்து வாட்சத்தில் நடந்தது, அது ஒரு உண்மை சம்பவம். ஓகே, ஹீரோயின் போர்ஷன் வெள்ளையில நடந்தது, அது ஒரு உண்மை சம்பவம்.
இந்த டாக்டர் போர்ஷன் வந்து வேற ஒரு ஹில்ல நடந்தது, எல்லாம் நடந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ நம்ம படமா நம்ம சினிமாவை மாற்றும் போது இப்போ வாச்சாத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து நான் வாச்சாத்தில் போய் பண்ண முடியாது இல்லை, அந்த ஒரு ஃபீல். இப்போ நம்ம இந்த கதை ஒரு இந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ள நம்ம எல்லா பிரச்சனையும் சொல்லி ஆகணும், இதுக்குள்ள இதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் போது தான் நம்ம இது புனையப்பட்டதில்லை ஒரிஜினல். ஓகே, புரியுது. ஒரிஜினல் நடந்த சம்பவம் தான். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ மையக்கருத்தே வந்து அந்த ஹீரோயினை வந்து தூக்கிட்டு வராங்க, அதான் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல வர விஷயத்துல ஏன் இன்னொரு சம்பவத்தை கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணணும்? அது வந்து நான் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி தானே இது கிரியேட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். இல்லை லைக் எப்படின்னா நீங்கள் சொல்றது கரெக்டு. இப்போ மெயினாக நம்ம இந்த ஹீரோயினை அந்த ஹாஸ்பிட்டல்னு காட்ட வரோம். அப்படிங்கும்போது ஹீரோவை ஏன் இங்கே கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அது இன்னொரு கதையில் இன்னொரு உண்மை சம்பவத்தையே இங்கே ஊற்றணும் அப்படிங்கிறது தான். இல்லை இதுவே வந்து நீங்கள் இங்கே நடக்குது, ஹீரோயின் இங்கே தூக்கிட்டு வராங்க, பக்கத்து கிராமத்தில் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல, அப்படியே நான் எடுத்துக்க முடியும் அதை. இல்லை அப்படி இல்லை பிரதர். இப்போ எப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து இப்போ இதே ஹில் ஸ்டேஷன் நான் சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குது. வாச்சாத்தி எடுத்தீங்கன்னா வாச்சாத்தியில் வந்து சந்தன மரம் வந்து யாரும் கடத்தலாம் கிடையாது. ஓகே, அவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து ரேப் பண்ணாங்க, மாறு அறுத்தாங்க, இவ்வளோ சம்பவங்கள் நடந்துச்சு. இப்போ வெற்றிமாறன் சார் வந்து அவருடைய படங்களில் சொல்கிற இப்படி இப்போ இது கூட எடுத்துக்கங்களா நீங்கள், வெற்றிமாறன் சாரோட படங்களில் சொல்லும்போது வந்து அந்த சம்பவத்தை சொல்லியிருப்பார். விடுதலையில் அது ஒரு போர்ஷன் புரியுதா, விடுதலையில் அது ஒரு போர்ஷனாக சொல்லியிருப்பார். ஆனால் மெயின் காசு அது கிடையாது. கட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஹில்லுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது, அதை ஸ்டாப் பண்ணுன்ற ஒரு இடத்துல தான் வந்து அந்த கதை மெயினாக நகரும். அதுக்குள்ளே இது தேவையான்னு சொல்லி கேட்டால் திரைக்கதைன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துக்கு இப்போ விடுதலை பார்த்தீங்கன்னா அது மெயினாக ட்ரீட் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அந்த இடத்துக்கு திரைக்கதையை நம்ம மாற்றும் போது அந்த எல்லாமே உண்மை சம்பவம், அது தனி கிடையாது. அதுவும் அவர் ஷேர் பண்ணது வந்து வாச்சாத்தி சம்பவத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இருக்கு. பட் அதை பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்கள கூட்டு வந்து இங்க அடிக்கிறாங்கன்றது வந்து நடந்தது. ஆனா எதுக்காக போராடுறான்றாங்க அந்த படம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் மெயின் காஸ். நம்ம ஷீலா போஷன் மாதிரி மிச்சம் எல்லாமே வந்து நம்ம நடந்த சம்பவங்களை பில்ட் பண்ணி இந்த ஒரு கம்ப்ளீஷன் இருக்கு, இந்த கம்ப்ளீஷனுக்காக தான் நம்ம இது என்னன்னா வெற்றிமாறன் சார் பண்ணது வந்து அது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு அங்கே வரல, விடுதலையில் எங்கேயுமே வரல. ஒரு சம்பவம் நடக்குது, அதில் ட்ராவல் ஆகும்போது இந்த வாட்சாய் சம்பவத்தை கொஞ்சம் வந்துட்டு போகும்போது தான் நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கு, இவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கு, இது வந்து ரியலா நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்க தோணும். ஆமா, நம்ம அதுதான் ட்ரை பண்றோம். லைக் இப்போ நான் இல்ல அது வந்து உண்மையிலேயே அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி நடக்குது, அந்த ஒய்ஃபுக்கு அது நடக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம். அப்படி கேட்கறேன். இல்ல அதுதான் நம்ம ட்ரை பண்ணணும். அது நம்ம இப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல, இந்த மாதிரி ஆச்சு அப்படி அங்க நடந்தது இங்க நடந்தது. இதை சினிமாவை வந்து நம்ம எப்படி சொல்ல போறோம், நம்ம அதுதான் வந்து மெயினா போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம படமா இப்போ ஆஃப்டர் ஃபிலிம் நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் அது என்ன பர்பஸ் ஏது நமக்கு தான் தெரியும். பட் நம்ம என்ன டெலிவர் பண்ணணும்னு நினைச்சோம்ல, படம் பார்க்கும்போது இந்த ஒரு உணர்வு, இப்போ படமா பார்க்கும்போது அவன் ஹஸ்பண்டுக்கு நடந்துச்சு, அதுதான் சினிமா. அது எதை வச்சு பணம் சொல்ல டேரக்டருக்கு தான் தெரியும், அது என்ன இன்ஸ்பிரேஷன். உண்மை கதையிலும் சில கற்பனை கதை சின்ன சின்ன அப்படிங்கிறது சில கற்பனைன்றது எப்படி சொல்றது. இப்போ நம்ம இப்போ ஒரு கேரக்டர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி மலையை காட்டுறோம், அந்த மலையாவே காட்டுறது ஒரு ஃபோட்டோகிராஃபி போதும், புரியுதுங்களா, சும்மா ஒரு கிளிப் போதும். பட் ஃபிலிம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு ஒரு சவுண்ட் வேணும், அதுக்கு ஒரு கலர் வேணும், அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேணும். அதை நம்ம காட்டுற விதம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கொடைக்கானலை இந்த டைமென்ஷனில் பார்த்துருப்பீங்களா, அப்போ கொடைக்கானல் தான் அது நீங்கள் அப்படியே காமிச்சிக்கலாம்ல அப்படியே. ஆனால் பட் அதை நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் ஷேப் அப் பண்ணுறோம், நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் காட்டுறோன்னு ஒன்று இருக்குது. சேம் இப்போ பொலிட்டிக்கலி எங்களால் ஒரு சில விஷயம் இன்டர்வியூவில் சொல்ல முடியாது. நீங்கள் கேமரா கட் பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்டதுக்கான பதில் எல்லாமே என்கிட்ட அதை நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொன்னது எனக்கு என்ன அப்ஜெக்டிவா தோணுதுன்னா, இப்போ கொடைக்கானல் காட்டுறோம், இந்த மலை இங்க இருக்குன்னு காட்டுறோம், ஊட்டி மலையும் நம்ம எடுத்துட்டு ஊட்டி மலையும் இங்க கொடைக்கானல் தான் இருக்குன்னு காட்டுறோம்னா அது நம்ம தப்பாயிரும். இல்ல அப்படி காட்டல. நாங்க சிறுமலைன்னு ஒரு இடம் இருக்கு, அது கொடைக்கானல் சேர்ந்தது. கிளாவரைன்னு ஒரு பகுதி இருக்கு, இது எல்லாமே ஒரு கொடைக்கானலோட சப்ரீஜன். இப்போ நம்ம சொல்ல வர பாயிண்ட் வந்து கொடைக்கானல்லே நடந்த விஷயங்கள் மட்டும்தான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ கேமரா கட் பண்ண பேசலாம், நீங்க இதை யூஸ் பண்ணிக்கணும், தப்பு இல்லை. அது பேசிக்கா சொல்ல முடியாது. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்போ சொல்றேன். என்டையர் வெஸ்டர்ன் காட் ரீஜன் இருக்கு. வெஸ்டர்ன் காட் எங்கன்னா கன்னியாகுமரி ஆரம்பிச்சுன்னா இங்க இருந்து நார்த் இந்தியா வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து ஈஸ்ட் காட் பிரியிற ஒரு ரீஜன் இருக்கு. இந்த மாதிரி சப் பர்டிகுலர் இதுல நம்ம பேசணும்னா, சரி நீங்க கேட்ட கேள்வி அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் அந்த படம், இந்த படம் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் இல்லை, ஃபார் த கவர்மெண்ட். பட் ஹூ ஆர் பீங் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் எலிமெண்ட்டை நம்ம இதுல எங்க ஃபேஸ் பண்ணிருக்கோன்றது தான் பிளாட் பாயிண்ட். இப்போ அந்த ஊருக்கு ஒரு ரோடு போட வேண்டாம், ஒரு ஜீப் போனா அங்க உண்மையா ஒரு ஜீப் போனா 20 minutes to 25 minutes தான் அந்த ஊர்ல இருந்து வெளியில வரதுக்கு எடுத்துக்கிற நேரம்.
ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு தேவை என்ன? நெசசிட்டி தான். நம்ம கேட்குறது ஒரு பயங்கரமான ஒரு ரோடு வேணும்னு கேட்கல, நெசசிட்டி. நம்ம சொல்ல வர பாயிண்ட் அது. செகண்டரி, அதிகாரம் எங்கே இருக்குது? ஒருத்தன் கேள்வி கேட்டால் ஒருத்தன் அடிக்கணுமா? இது நடக்கலைன்னு நீங்கள், அதை தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் டக்குன்னு கட் பண்ணி அங்கே போனீங்களே. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த வீடியோவோட லைவ் திருவண்ணாமலை பொள்ளாச்சி வீடியோட லைவ் ஆடியோ, நீங்கள் ஒரிஜினல் வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா என்டையர்லி அதில் இருக்க வேர்ட்ஸை நாங்கள் அப்படியே படத்தில் யூஸ் பண்ணிடுவோம். டப்பிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் படம் எடுத்துட்டோம், ஆனால் டப்பிங்கில் நாங்கள் டைலாக்ஸ் பண்ணும்போது எங்களோட ஒரு ரியல் இன்சிடென்ட் வீடியோ, அந்த வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது, அது சோஷியல் மீடியாவில் இருக்குது. லாஸ்ட் வீக் அண்ணாமலை சார் இருக்காரு, அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் வீடியோ போட்டிருக்காரு. அது ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அதை வீடியோ பாருங்க. எல்லாருமே பேச வேண்டியதுமா, அரசாங்கம் எங்களை பாருங்கன்னு தான் கேட்குறாங்க. அதுக்குன்னு அது இல்லை, நடக்கல, தொடர்ந்து நடக்குது. சமீபமாக ஒரு 6 மாசமா தான் இந்த ஹில் பேஸ்டான எலிமெண்ட்ஸ் வந்து, இப்போ நீங்க வயநாடு லேண்ட்ஸ்லைட் ஆகட்டும், நம்ம இன்டர்வியூ முன்னாடி பேசிட்டு இருந்தோம் வயநாடு லேண்ட்ஸ்லைட் பத்தி. இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? கிடையாது. பட் ஒரு இன்சிடென்ட் ஆகுறதுக்கும் கவர்மெண்ட் சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் இன்சிடென்ட் எப்படி நம்ம ரீகூப் ஆகிறோம், எப்படி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது, அது நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட் ஆக்ஷனில் இருக்கோம், அது கம்பேரிட்டிவ்லி எங்கே எது நடக்குது, எது தேவைன்றத யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒரு காரணத்தில் சொல்லணும். இது வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணியிருக்கோம். மெயினாக அதான். இப்போ புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இல்லை, எனக்கு ஃபிக்ஷன் கிடையாது. இல்லை, அதான் கிளைமேக்ஸில் அதுதான் சொல்லியிருப்போம். எல்லாமே முடிச்சுட்டு குரலற்ற அனைத்து மலை கிராமங்களும் இருக்கிற குரலற்ற மனிதர்கள், அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ எப்படின்னா, இதை எல்லாம் முடிச்சுட்டு படம் வந்து இதோட முடிஞ்சிச்சு, குழந்தை இறந்துச்சு, அதோட படம் முடிஞ்சுன்னு முடிக்கல. நம்ம அதை என்ன போர்ட்ரேட் பண்ண நினைச்சோம் அப்படின்னா, எந்த ஒரு பேசிக் ஸ்பெசிலிட்டி இல்லாத குரலற்ற மனிதர்களுக்கு அனைத்து மலை கிராமங்கள் தான் இதை நம்ம சமர்ப்பணம் பண்ணுறதுனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிற. இப்போ ஒரு மலையை பற்றி இருக்கிறோம், எல்லா இடத்துக்கும் மேஜர் பிரச்சனை ஒரு சினிமா பண்ணும்போது சினிமாக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கதாபாத்திர வடிவமைப்போம். அந்த கதாபாத்திர ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணோம். அந்த பிரச்சனை வந்து உண்மையுமே ஒரு இடத்துல நம்ம புனையப்படுறது அப்படின்னா, இப்போ ஹீரோ வந்து ஒரு பிரச்சனை இருக்கா, ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டான்றது கதை. அவன் உண்மை வெளியே போனவங்க என்ன ஆனான்றது தான் நம்ம உண்மை சம்பவம் தேவைப்படுது. அவன் உயிரை போனோம், அங்க புனையப்பட்டதான், இது பண்ணா அதை பண்ணா சொல்ல முடியாதுல்ல. அது வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்கும். அது உண்மையான விஷயம். கொடைக்கானல்ல வெள்ளக்கவில நடந்த அங்க ஒரு கேரக்டர் இருக்காங்க, அதை நாங்க வந்து படத்துல வந்து ஒரு பிளாஷ்பேக்கா யூஸ் பண்ணலாம். இல்ல, பட் நீங்க சொல்றதே வந்து இப்போ நம்ம எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. நான் ஜென்ரலா இப்போ நான் நார்மலா படம் பாக்குறேன், இந்த ஹீரோயின் தூக்கிட்டு வராங்க, கீழே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் விடணும், இதுதான் சிம்பிள். இவ்வளவுதான். கீழே மிடில், அதான் இப்போ மலையில இருந்து ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிறது பாயிண்ட். இங்க வரும்போது ஹஸ்பண்டுக்கு வந்து வேற பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டாங்க. உண்மையிலேயே இந்த கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து நீங்க அங்கேயே தான் கேக்குறீங்களா, அது கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு மலைகள்ல நடந்தது, நம்ம எல்லா மலைகளும் அந்த சம்பவங்களை எடுத்து ஒரு உண்மை கதை பண்ணியிருக்கோம். ஓகே, அது மக்களுக்கு புரியுமா? அது அப்படி நமக்கு இல்ல அது நான் சொன்னாதான் புரியும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு படம் பாக்குறீங்க, அந்த படத்துல வந்து நீங்க ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணீங்க, அதுதான் வந்து இந்த சினிமாவோட சக்சஸ். கலெக்டிவ் ஆஃப் ட்ரூ இன்சிடென்ட் தான் போட்டுருக்கோம் ஃப்ரண்ட்ல. கலெக்டிவ் ஆஃப் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தான் நம்ம போட்டுருக்கோம். அது வந்து அது உங்களுக்கு கன்வீனியன்ஸ் சந்தோஷம் தான். ஆனா படம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஹீரோயின் அவங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றாங்க, அந்த சிச்சுவேஷன் தான் நமக்கு தேவை. அதை அவங்க பார்க்கும்போது கனெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பட் நான் கேமரா இது நீங்க பண்ணும்போது இது வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராக் மாறி போதோன்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால நான் திரும்ப கேட்கறேன், இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வேணுமா இல்ல அந்த அதிகாரம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி டிராவல் மாத்தி போயிடும். ஏன்னா அந்த ஹீரோ வந்து கேட்கறாரு, ஆரம்பத்துல எம்எல்ஏ வராரு, ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஆகுது, இது இங்க நடக்குது, மலை கிராமத்துல இங்க பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அதிகாரம் மிக்க செயல் அந்த மாதிரி போயிடுற மாதிரி தான் ஒரு ஃபீல். இல்ல சார், தப்பான சரி, அங்க அதிகாரம் கரெக்டா தான், மிச்சம் எல்லாமே கரெக்டா இருக்கும். இல்ல என்னோட பாயிண்ட் என்னன்னா, கதை என்ன கதை அப்படிங்கறது வந்து ஃபிக்ஸ் ஆகாம போயிருன்னு சொல்ல வரேன். பாக்குற மக்களுக்கு வந்து இது ஸ்டோரியில போறீங்களா இல்ல இந்த ஸ்டோரியில வரீங்களாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். இல்ல இப்போ கான்ஃபிளிக்ட் வந்து ஒரு பிகின் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஓப்பனிங் நீங்க படம் ஒரு டைம் ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் நான் சொல்றேன். நானே ஓப்பனிங்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், ஹீரோ சொல்லியிருப்பான், 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் என் ஊர்ல ரோடு இருக்கிறது தெரியுதா, உனக்கு எத்தனை வருஷம் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருப்போம். ஸ்டார்டிங்ல எடுத்துன்னு சொல்றது தான். வந்தவங்க அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. கட் பண்ணி ரெகுலர் லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கீழே போனோடனே மாட்டிப்பாங்க. மாட்டின பின்னாடி திருப்பியும் அந்த கேங் ஃபாலோ பண்ணி கிளைமேக்ஸ்ல போய் ரீச் பண்ணும்போது, நான் எதுக்கு ஒன்றும் அடிப்பீங்க என் வீட்டில், நான் எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நான் இருக்கும்போது பேசினேன், ஓப்பனிங்ல பேசிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அந்த எங்க அவன் அடிக்கிறான் பாத்தீங்களா, அடிக்கிறதான் திருப்பி அந்த டைலாக் சொல்லுவான். நான் இவ்வளவு நாள் வந்து நான் எதுக்கு வருவாங்க, அன்னைக்கு வந்து நான் எதுக்கு உங்களை வந்து கேள்வி கேட்டேன், என் ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கியா, என் பொண்டாட்டிக்கு தூக்கிட்டு போகுது, என் பிரசவடி இருக்கா, ஒரு ரோடுக்குள்ள ஒன்றும் கிடையாது, நான் உங்களுக்கு கேள்வி கேட்டதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அப்போ நான் சொல்றேன் நீங்க கேட்கவே மாட்டீங்களா, நீங்க இதுக்காக தான் உனக்கு கேட்க வந்தேன்ற மாதிரி தான் அது அந்த டிராவலை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் அந்த இடத்துல. ஓகே, மெயின் மோட்டிவ் அதுதான். ஓகே, நீங்க சொன்னனால ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும்.
இந்த கதை வந்து இந்த ஒரு கதை மட்டும் இல்ல, இது மட்டும் தான். நிறைய ஸ்டேஜஸ். அது ஸ்டார்டிங்ல இருந்து டிராவல் பண்ணி கேரக்டரா இருக்கா அவன் அங்க ஆரம்பிச்சது. இங்க வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு பே ஆஃப் இருக்கும்ல, இந்த இடத்துல வந்து டெலிவர் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு நேரம் வரைக்கும் வெறிகுண்ட துரத்துனவங்க அவன் எந்திரிச்சு போவான் பாத்தீங்களா, போகும்போது தானே சைலண்டா உட்காந்துட்டு இருப்பான். அவன் எமோஷனலா பேசி முடிச்சுட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவன் வழியே அவன் இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும். அந்த ஜோன் தான் நம்ம ட்ரீட் பண்ணது. இவ்வளவு நாள் வரைக்கும் வந்திருந்தாங்க. இப்போ வந்து உண்மையான பொண்டாட்டி பர்சனலி வந்துருச்சு. அந்த அதுக்குள்ள நீயா சாக போறோம் பொண்டாட்டி பண்ணி குலைச்சிருவாங்க சொல்லும்போது எந்த ஒரு மனுஷனும் கோவம் வருமோ வராது. அந்த அக்ரஷன் வெளிப்படுத்தி அவன் லாஸ்டா சொல்லும் போது தான் சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போகும். சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ரொம்பவே சினிமோட்டோகிராஃபி பார்த்துன்னு எனக்கு படம் ஃபுல் படம் பார்க்கும்போது ஒரு பாதி படத்துல எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா இப்போ சூப்பராக இருக்குது சினிமோட்டோகிராஃபி அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்கள்ட்ட பேசி ஆகணும் அப்படின்னு நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். தேங்க்யூ. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். நான் உங்கள்ட்ட ஃபோன்லேயே கேட்டிருந்தேன் ஐஎஸ்சி வாங்கியிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டேன். நீங்கள் கலாய்க்கிறீங்களா? சீக்கிரம் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பர்டிகுலர் ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த மலை ஏறும்போது ஹீரோயின் ஒரு டைம் ஏறது காமிப்பீங்க, எட்ஜஸ்ல நின்றுட்டு இருப்பாங்க ஏறும்போது அப்படியே இந்த ட்ரையாங்குலர். ஆமாம், இப்படி இருந்து அப்படியே ஒரு யூட்டன் போட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஷார்ட் செம்ம ஷார்ட்டாக இருந்தது. பின்னாடி எப்படி இதுதானா பள்ளம் தானா? ஆமாம் பள்ளம். அது ஒரு சின்ன ஒரு ஒத்தடி பாதை தான். அது வந்து அங்கே கொடைக்கானலுக்கு வந்து வெள்ளக்கவி போகிற ஃபாரஸ்ட் அந்த ட்ரக் ரூட்டில் ஒரு நெஸ்ட், ஈகிள் நெஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு டென்டிங் ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல அது மிடில் ஷூட் பண்ணோம். கொஞ்சம் அது சரௌண்டிங்கில் இடம் இருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக அது பின்னாடி ஒரு சூப்பர் மேட்டர் இருக்குது. அந்த ஷாட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு வைட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு மிட் ஷாட் ஒன்று போகலான்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அது மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. அடுத்த 15 மினிட்ஸில் வந்து அங்கே கிளைமேட் சேஞ்சு செம ஸ்ட்ராங். கிளைமேக்ஸ் இடம் பார்த்தீங்களே, கிளைமேக்ஸ் லொக்கேஷனில் இருந்து ஒரு ஒயிட் ஷாட் இருக்கும். அதோட நேராக டெட் எண்டில் இருக்க கீழே இருக்கிற ஸ்பாட் அது மேலே வந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த இடத்துல கிராஸ் ஆகி கீழே விழுந்துச்சு. அது வந்து நாங்கள் அந்த டைமில் ஒரு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்து முடிக்கவே இல்லை. எடுத்துட்டு இருக்கோம், டைட் ஷாட் போயிட்டு இருக்கோம். இந்த மலையை நான் தான் தூக்கணும் அப்படி அந்த கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மலையை ஏறி வந்து டயர்டில் இருப்பாங்க, தண்ணி கொடுப்பாரு ஹீரோ. இப்போ அவங்க உட்காருங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதை நாங்கள் வந்து ஒரு ஆஃப் தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு ஆஃப் தான். அந்த ஒரு நல்ல வேலை அந்த டைலாக் நாங்கள் ஒயிட்ல ஷூட் பண்ணிட்டோம். ரெண்டாவது டைட்டில் 2 ஷாட் எடுத்துட்டோம். அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சப்பலே என்டையர்லி ஸ்கை டார்க் ஆயிடுச்சு. அது ஒரு அரௌண்ட் நைட்டு புயல் 3:40 இருக்கும் அந்த டைம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது. ஏன்னா அப்போ வந்து ஹெவி சன், சரியான வெயில். நாங்கள் அப்போ தான் கீழேருந்து வந்து அந்த இடம் ஸ்பாட் பண்ணி நாங்கள் வேறு இது வந்து டாப்பில் எடுக்கலாம்னு இருந்தோம். டாப்பில் அன்றைக்கி வந்து ஹெவி விண்டு இருந்தது. மார்னிங்கே செம்ம விண்டு, சம்மர். ஆனால் சன்ரைஸே பார்க்கும். அதுலேருந்து 10 நாள் மட்டும் சன்ரைஸ் இல்லை. அதுலேருந்து நாங்கள் ஒரு 5 days எக்ஸ்ட்ரா அங்கே ஷூட்டிங் பேக் பண்ணிட்டு 5 days தான் அப்பயும் சன்ரைஸ் இல்லை. ஒரு டாப் சன் பிளாஸ்ட் இருக்கும், அதை விட்டால் திருப்பி மிஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த போர்ஷன் வந்து ஹெவி ஸ்ட்ராங் அன்றைக்கி தான் பயங்கர புயல். சென்னையிலாம் அன்றைக்கி புயல். ஒரு நெட்வொர்க் கட் ஆகிடும், எதுவுமே இல்லை. நாங்கள் ஒரு மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட், அங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம்னாலும் 1.5 hours ஆகும். மேலே ஏறணும் 3 hours ஆகிடும். நம்மளால அவ்வளோ எக்யூப்மெண்ட் வச்சு ஏற முடியாது. நாங்கள் ஒரு மிடில் பாயிண்டில் அங்கே ஸ்டக் ஆகிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருந்தோம். அந்த ஒரு ஷார்ட் முடிச்சு அடுத்து நைட்டு ஃபுல்லாக யாருமே டென்ட்டில் தான். டென்ட்லாம் எப்படி பயப்படாமல் இருந்துருவீங்களா? டென்ட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு 20 பேர் வந்து டென்ட் கையை பிடிச்சிட்டு டென்ட் எல்லாருமே 2-3 பேர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு பறக்காம பிடிச்சிக்கிட்டு ஒரு ஷெட் ஒன்று, கிச்சன் ஷெட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸ்டேன்றதுனால ஒரு தகரத்தில் இருக்கும். அந்த தகரெல்லாம் எகிருது. அந்த தகரத்தில் கயிறு போட்டு கட்டி கேமரா டீம்லாம் கேமராவே தரல. போவாங்க, நாங்கள் ஊருக்கு போகிறோம் பேக் பண்ணி எல்லாமே. செம மழை ஆரம்பிச்சிச்சு. கேம்ப் ஃபயர் போகிறோம், நனையுது. ஷீலாலாம் லிட்ரலி டென்ட்டுக்குள்ளே அவங்க டென்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப காத்திரி டென்ட்டுக்குள்ளே குளிர்துன்னு போனாங்க. டென்ட்டே லிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அங்கே ஒரு 6-7 டென்ட்லாம் பறந்தே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி அவங்க ஷீலா ஒரு பிரபலமான நடிகை அப்படிங்கும்போது அவங்க எங்க தங்குனாங்க? அவங்க டென்ட் தான் படம் முழுக்க. வேற எங்கேயுமே ஸ்டே பண்ணுவோம். யார் இருந்தாலும் டென்ட் தான். இது மற்ற நடிகர் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அந்த பாசிபிலிட்டி இருந்திருக்காதுல்ல, டென்ட்ல தங்குறது அப்படிங்கும்போது. அப்படி கிடையாது, யார் வந்தாலும் அங்கதான் இருக்கு. இல்ல அவர் என்ன செய்யறதுன்னா ஒரு ஸ்டார் நடிகை வரல, யாரும் வரல. ஸ்டார் நடிகைலாம் வரவே மாட்டாங்க தான் சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வர மாட்டாங்க அந்த இடத்துக்கு. ஓகே, மேபி யாரெல்லாம் வந்து சீட் பண்ணி கூட எடுத்துருக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸாக தான் எடுத்தாகும். ஸோ அந்த சீக்வன்ஸுக்குள்ளே நாங்கள் செட் பண்ணுறோம். டைம் கேப்பே இல்லாமல் என்னெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு. ப்ரோ இப்போ சினிமா எவ்வளோ வந்துச்சு, டெக்னிக்கலாக நம்ம எப்படிலாம் சீட் பண்ணலாம். பட் நமக்கு என்ன பட்ஜெட் இருக்குது, நம்ம இந்த பட்ஜெட்டில் நம்ம எங்கே போய் பண்ணால் நம்மளால பண்ண முடியும், அந்த ஜோனுக்கு நம்ம யோசிக்க முடியும். இப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வரானா அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்திருப்போம். இப்போ ஷீலா வந்து இப்போ அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு அந்த டெரைன் தெரியும். அவங்களும் ஊர் சைடுக்கு ஊர் சைடுலேருந்து வந்து தான் இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ தெரியும்ல அவங்களுக்கு அந்த ஏரியா பற்றின. ரெண்டாவது அவங்க மனுஷங்களான ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் தான் எங்களுக்கு அவங்கள சூஸ் பண்ண ஒரு
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ அவங்க பெரிய பட்ஜெட் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி அதை அப்படியே சொல்ல அதான் கட் பண்ணுறேன் விட்டுருக்க. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம். படம் 3.75 ஆயிடுச்சு. 4 நியர் ஃபர்ஸ்ட் காப்பி பட்ஜெட். ஓகே, வாழ்த்துக்கள் பிரதர். நீங்களே போட்டு எடுக்கும் போது பெரிய விஷயம் தான் அது. ஓகே, நான் அசோசியேட் டைரக்டர் சந்தோஷ்கிட்ட பேசுறேன். ரொம்ப நேரம் அமைதியாக இருந்துட்டாரு. சொல்லுங்க, ஒரு ஏடியா ஒரு அசோசியேட் டைரக்டரா எப்படி இருக்கு அந்த ஒர்க் பண்ண? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏடியோடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம இண்டிபெண்டன்றப்போ அது ரொம்பவே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கும். கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம இருக்கணும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கணும், அப்புறம் வந்து ஃபுட்டு. இப்போ நம்ம இண்டிபெண்டுக்கும் வந்து ஆக்சுவல் சினிமா கமர்ஷியல் சினிமாஸில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் இது ரொம்ப பெரிய வித்தியாசம். அவங்க வந்து டேரக்டர் சொல்கிறத கேட்டால் மட்டும் போதுன்ற மாதிரியான சூழல் இருக்கும் அவங்களுக்கு. இங்கே வந்து டேரக்டர் சொல்கிறதே கேட்கணும், கேமராமேன் அப்புறம் வந்து மற்ற அங்கே இருக்க யாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்றதுனால நம்ம அந்த ஊர் மக்கள் அப்படின்றவங்க அவங்களும் ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை, அது சாதாரண ஒரு வார்த்தை இருக்கலாம், ஆனால் நம்ம இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்றப்போ நம்ம அவங்க கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பழகலாம். இப்போ நம்ம சென்னையில் எங்கேயாவது நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்றப்போ நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டைரக்ஷன் டீமுக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ட்ரலி அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரவே முடியாது. அதுக்கு நம்ம அவங்க கூட ரொம்ப இப்போ அங்கே இருக்கவங்கலாம் இப்போவும் எங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க, எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப அவ்வளோ அட்டாச் ஆகிட்டீங்க. எல்லாரு கூடயுமே ரொம்ப அட்டாச்சாக தான் இருந்ததுனால தான் எங்களால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இப்போ இல்லை ஒரு பாசத்தில் இல்லை. இப்போ வந்து இப்போ நம்ம கேமரா இங்கே சென்னையிலேருந்து கொடைக்கானல் நம்ம வந்து பஸ்ஸில் எடுத்துன்னு போயிடலாம். அப்போ அங்கே கொடைக்கானல் வந்து வட்டக்கானல் வந்து நம்ம ஒரு வேன் வச்சு எடுத்துன்னு போயிடலாம். இப்போ வட்டக்கானல் இந்த ஊருக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் நினைச்சா மட்டும்தான் அது முடியும், வேற யார் நினைச்சாலும் முடியாது. எப்படி கொண்டு போனீங்க? குதிரையில எல்லாமே கேமரா பாடி மட்டும் கேமரா கொண்டு வர அசிஸ்டன்ட் அவர் வந்து கேரி பண்ணி டேரக்டர் தர மாட்டாங்க. லென்ஸ் பாக்ஸ் வந்து மீது எல்லாமே குதிரையில தான் போகும். குதிரை ரிக்ஸ் எல்லாம் எது இருந்தாலும் குதிரை. ஜென்ரேட்டர் மட்டும் தான் டோலி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு போகணும். ஏன்னா அங்கே பவர் கட் எவ்வளோ நேரம் ஏறுற மாதிரி இருக்கும், இறங்கணும். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா கொடைக்கானல்லேருந்து வட்டக்கானல்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்லோப்பில் இறங்கணும். ஸ்டீப், என்டையர் ஸ்டீப். ஒரு சின்ன ஒரு மேடு ஏறி திருப்பி ஃபுல் ஸ்டீப் தான் ஏறணும், திருப்பி ஃபுல் ஸ்டீப்பில் மேலே ஏறணும். ஓகே, அதுதான் அங்கே ஒரு பெரிய. ஆக்சுவலாக அந்த மக்களோட இருந்ததுனால மட்டும்தான் இது அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இப்போ இல்லை நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டைரக்டரா இல்லை நான் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் இல்லாமல் இல்லை நாங்களும் உங்களை மாதிரி நாங்கள் உங்களுக்காக தான் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றத அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, நாங்களும் அதுக்காக ஒர்க் பண்ணோம். ஓகே, உங்களோட இப்போ டெய்லி ஒர்க் காலையில் போகிறீங்க, ஒரு 6 o'clock ஆரம்பிக்குதுன்னு, ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஒர்க் இருக்கும்? லேடியா என்னென்ன ஒர்க் பண்ணணும்? இல்லை அங்கே வந்து நீங்கள் சொல்லுவாங்க டைமிங்கே கிடையாது யாருக்குமே. இப்போ பார்த்த ஒர்க்லாம் என்னன்னு சொல்லுங்க. பார்த்த ஒர்க்லாம் வந்து இப்போ கிளைமேக்ஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளைமேக்ஸ் எடுக்கும்போது தான் நான் உள்ளே போகிறேன். நான் உள்ளே போகிறப்போ எனக்கு ஆல்ரெடி அந்த ஊர் தெரியும், வெள்ளக்கவின்ற ஊர் தெரியும். என்னை சேர்த்துப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களான்னு தெரியாது. எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணா வந்து ரேண்டமாக போய் சேர்த்துக்கிட்டாங்கன்னா கூட சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. நான் போகிறப்போ சரி எனக்கு அந்த ஊர் ஆல்ரெடி போய் பார்க்கணுன்ற விருப்பம் இருந்தது. சரி நம்ம போவோம், நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போன உடனே வந்து எல்லாருமே என்கிட்ட ரொம்ப சகஜமாக பழகினாங்க. யாருமே இப்போ தமிழ்நாடு தான் எனக்கு டேரக்டரே தெரியாது, நான் எல்லாத்தையுமே அண்ணா தான் சொல்லுவேன். யாரையுமே சார் அந்த மாதிரி அங்கே யாருமே அந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. டீமில் சாருன்ற வார்த்தை இருக்காது எங்கேயுமே. மேலே டீம் அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. தமிழ்ல இருந்தால் டேரக்டர்னு எனக்கு தெரியாது, எங்கே தான் கேமராமேன் தெரியாது. அவர் செட்டில் போனவங்க தான் தெரிஞ்சது, ஓகே இது தமிழ்ல இருந்தால் டேரக்டர், அவர் தான் கேமராமேன்றது தெரிஞ்சது. அங்கே போனவங்க தான் வந்து இப்போது காலையில் வந்து கிளைமேக்ஸில் எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும். சாப்பாடு வந்து ஊரில் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் கிளைமேக்ஸ் அந்த ஒயிட் ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஷாட் இருக்கும். ஊர்லேருந்து வெளியே வந்து ஃபுல்லாக இன்டீரியர். இப்போ நம்ம அந்த மார்னிங் ஃபுட்டு வேணும்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி பண்ணுவாங்க அந்த ஊருக்காரவங்க. நம்ம சொல்லி வச்சிருந்தா அதுக்கான பொருள்லாம் நம்ம ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க ரெடி பண்ணாங்கன்னா தான் 7 மணிக்கு அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கேருந்து இங்கே குதிரையிலையோ இல்லை மேன் பவர், நான் என்னோட அசோசியேட் கேமராமேன் இருக்காரு, அவர் பேர் வந்து பிரசாந்த், அப்புறம் வந்து ரைட்டர் கிருபாகரன், எல்லாருமே வந்து ஷிஃப்ட் மாற்றி தான் எல்லாருமே போனால் மட்டும்தான் அது முடியுன்ற மாதிரி.
இப்போ காலையில் நான் போய் மார்னிங் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா அவங்க போய் ஆஃப்டர்நூன் ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை அப்புறம் வந்து ஹோட்டலில் போய் டின்னர் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது லிட்டலாக வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ரேஷன் எல்லாமே எங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டோம். கிளைமேக்ஸ் அப்போ ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. டைரக்ஷன் டீமும் சாப்பிடல, கேமரா டீமும் சாப்பிடல, டெக்னீஷியன்ஸ் மட்டும் ஏதாவது பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறத வச்சு சமாளிச்சு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோன்ற மாதிரி. ஜாக்லின், ஜீவா, அக்ஷயெல்லாம் 2 சப்பாத்தி தான் சாப்பிட்டாங்க. கிளைமேக்ஸ் லிட்டரலாக வந்து 40 பேர் இருக்காங்க, 22 சப்பாத்தி தான் எங்கள் கைக்கு வந்தது. அதாவது கீழே வந்து குக்காய் மேலே வர்றதுக்குள்ள உப்புமா மார்னிங் செய்கிறாங்கன்னா சுட சுட செய்கிறாங்கன்னு சொல்லுவேன். வரும்போது நல்லா கல் மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி அந்த அது கிராஸ் பண்ணி தான் வரும். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு எங்களுக்கு அங்கே ஜெகமுருகன், சிவகுமார்னா, சித்ரா, கைமூர், எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்கலாம் எங்களுக்கு அவங்க தான் ஸ்டே, அவங்க தான் ஷூட்டிங்கான எல்லா ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணாங்க. அவரோட குதிரையில் தான் ஃபுட்டை கேரி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் குதிரையில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது 2 குதிரையில் சாப்பாடு வரும். ஒரு பர்டிகுலர் சீசன்லலாம் தண்ணியே இருக்காது, ஏன்னா அது வந்து ஸ்லோ பண்ணுறதுனால தண்ணி வந்து ஸ்டோர் ஆகாது. அங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல தான் தண்ணி எப்பவுமே இருக்கும். அந்த கிணறுமே வற்றி போகிற நிலைமையில நாங்கள் அங்கே ஒரு டைமில் ஒரு திருப்பி கிளைமேக்ஸ் வந்து திருப்பி ஷூட் பண்ணோம். கிளைமேக்ஸ் 2 வாட்டி, அதாவது பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணோம். அதுவே எங்களுக்கு ஒரு 2 days ஷூட் பண்ணோம். அப்போல்லாம் தண்ணியே இல்லை. அப்போல்லாம் கிட்டத்தட்ட நாங்களாம் 3 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தோம். ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஏன்னா 100 லிட்டர் தண்ணி தான் குதிரையில் எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ அந்த 100 லிட்டர் தண்ணி நாங்கள் பே பண்ணி அந்த குதிரைக்கு பே பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா குடிக்கிறதுக்கே எங்களுக்கு 100 லிட்டர் பத்தாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65-75 பேர் இருப்போம். ஜஸ்ட் ஆளுக்கு 1 லிட்டருன்னு போனால் கூட முடிஞ்சு போச்சு. 40 லிட்டர் தண்ணி தான் இருக்கும். திருப்பி அதுவும் குடிப்பாங்க, யாரும் நம்ம கண்ட்ரோலாக பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த 100 லிட்டர் தண்ணி தான் இருக்கும். டேங்க் ஸ்டோரேஜுக்கு ஒரு 60-70 லிட்டர் இருக்குன்னா குடிக்க ஒரு 60-70 லிட்டர் அந்த மாதிரி தான் 2 ட்ரிப்பில் வரும். ஸோ அப்போயே நாங்கள் ஒரு 6 நாள் அங்கே இருந்தோம். அந்த டைமில் தான் இன்டர்வெல்லாம் திருப்பி அங்கே எடுத்தோம். அந்த ரிக்ஸ் கொண்டு வந்து அப்போ ரிக் டீம்லாம் இருந்தது. ரிக்கு ப்ராஸ்தட்டிக்லேருந்து எல்லாருமே அங்கே இருக்கணும். நீங்கள் பார்த்தது எல்லாமே ப்ராஸ்தட்டிக், அந்த வயிறுலாம் ப்ராஸ்தட்டிக். ஓகே அவங்களுக்கு மேக்கப் ப்ராஸ்தட்டிக். அதுவே அந்த ப்ராஸ்தட்டிக்கை நாங்கள் 3 வாட்டி செஞ்சோம். படம் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள 3 வாட்டி அந்த ப்ராஸ்தட்டிக் பண்ணோம். ஏன்னா அது ஒரு சீசனில் இதுவாகி திருப்பி கிளைமேட் கண்டிஷனில் மாறும்போது திருப்பி அது ஃபங்கஸ் வந்து அந்த பேபி திருப்பி பண்ணுவோம், திருப்பி அந்த ஸ்டொமக் பண்ணுவோம், திருப்பி அந்த ரோபோட்ரானிக் பண்ணுவோம். ரோபோட்ரானியில் உள்ள வயிறுல வச்சுட்டு ஷீலாக அந்த சிங்கிள் டேக் எடுக்கும் போதெல்லாம் பேர்ன் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள வந்து ரோபோட்ரானிக் இருக்கும், வெளியில் ரிமோட் இருக்கும். நம்ம கேமரா கிட்ட திரும்பும்போது அந்த வீட்டுக்குள்ள நானும் ஷீலா அவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்போம். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் இங்கே இருக்கணும், மீதி எங்கே கேமரா திரும்பணும் ஆள் இருப்பாங்க. அப்போ எல்லாமே வெளியில இருந்து கமாண்ட் இருக்கும், மானிட்டர் பார்த்து கமாண்ட்ஸ் இருக்கும், எதுவுமே பேச முடியாது. அப்போ வந்து ஒரு ஷாட் அந்த வயிற்றுக்கிட்ட போகும். அதை எங்களால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் நினச்ச இது கன்சீவ் பண்ண முடியல. கேமரா கிட்ட போகும்போது என்னாச்சுன்னா அந்த ஷார்ட் வரும்போது உள்ள பேர்ன் ஆயிடுச்சு, அவங்களுக்கு உள்ள அந்த எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நாங்கள் அப்புறம் திருப்பி டெரெயினில் எடுத்துகிட்டு போய் திருப்பி அதை ரீவொர்க்லாம் பண்ணி ஷூட் பண்ணோம். ஓகே, நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஷாட் பற்றி பேசணும். அந்த கரெக்டாக ஜாக்லின் வந்து அங்கேருந்து கிளம்புவாங்க, காப்பாற்றிடலாம் அப்படின்னு கிளம்புவோம். ஜாக்லின், ஜீவா அண்ட் கம்பவுண்டர் 3 பேர் வரும்போது அந்த ஒரு லென்ஸ் ஃபிளேர் மாதிரி இருக்கும், ரெட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அது அந்த பர்டிகுலர் ஷாட் பேர் என்ன? அதுவும் இல்லை, ஃப்ளார் யூஸ் பண்ணால் ஒரு டைப் ஆஃப் பர்டிகுலர் லென்ஸ், ரிச்சர்ட் ஆப்டிக்ஸ்னு ஒரு லென்ஸ். அந்த லென்ஸில் வந்து ஃப்ளார்ஸ் வந்து நம்மளுக்கு அது ஒரு கைண்ட் ஆஃப் அனமார்பிக் அண்ட் ஸ்பெரிக்கல் பிளெண்டட் லென்ஸ். அதில் வந்து ஒரு ஸ்பெரிக்கல்லே ஒரு மாதிரி அப்சர்வேஷன்ஸ் கிடைக்கும், லென்ஸ் அப்சர்வேஷன். அதை நம்ம வந்து 3 பேர் தான். இப்போ இந்த ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பலாக இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் நிறைய லைட்ஸ் இருக்கும், ஃபோர் கிரவுண்ட்ஸில் இருக்கும், நம்ம டார்ச் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்டண்ட் டைமில் ஃபயர் இருக்கும். இது ஒரு எலிமெண்ட். இப்போ பிக்சரைசேஷனாக நம்ம ஒரு எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும்னா எதனா ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்போ ஃப்ளார்ஸ் நம்ம டிஃப்ரெண்டாக கிரியேட் பண்ணலாம். அப்போ இவங்க 3 பேரை காப்பாற்ற போகிறாங்க. அப்போ இவங்க கேரக்டரைசேஷன் ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி. ஸோ அப்படி வைக்கும்போது செர்பானியம், ஒட்பானியம்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அது அவங்களுக்குலாம் உருவங்கள் இல்லை, அது ஒரு லைட்டோட லூமினாஸில் தான் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஹியூமன்ஸை நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள செட் பண்ணும்போது நம்மள அந்த லைட் செட் வரும். அந்த லென்ஸு மட்டும் நம்ம ஒரு ஃபியூ டேஸ் நம்ம யூஸ் பண்ணோம். கொஞ்சம் லூமினஸ் ஒரு கார்டியன் ஏஞ்சல் வராங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேல். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சதில்லை, பட் நம்ம ஒரு ட்ரை தானே. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் நம்ம ஸ்கிரிப்ட் பேப்பரில் இருக்கிறதையும் நம்ம பிளெண்ட் பண்ணி கொண்டு வரது தான் நம்மளோட விஷுவல் எஸ்தெட்டிக்ஸ். ஸோ கதையும் கெடுக்கக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிரியேட் பண்ணலாம். அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலாம் அது எதுவுமே தெரியல. ஓகே, பட் அந்த மாதிரி தான் நான் ஒர்க் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் அது ஒரு நம்மளுக்கு ஒரு 100% கான்ஃபிடன்ட். இப்போ இவங்க யாருக்குமே புரியாது ஏன் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது மட்டும் நம்ம மும்பைலேருந்து வந்தது. ஓகே, ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்தோம். அது ஒரு 7 to 8 days ஷூட் பண்ணோம்.
அதில் நிறைய டெக்னிக்கல் ஹடல்ஸ் இருக்கும். ம். ரெண்டாவது மூணு டார்ச் லைட் வச்சு நம்ம ஷூட் பண்ணோம். அது ரெண்டாவது கொஞ்ச நேரம் அப்படியே ரூம்ல ஒரு 2 மினிட்ஸ் மேல அப்படியே வரும்ல. சார் சொல்லுங்க சார், படம் எடுத்தாச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிடியும் வந்துச்சு, எப்படி இருக்கு அந்த ஃபீல்? இந்த மூமெண்ட்டுக்காக தான் ப்ரோ நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது. அதுக்கு தான் கமலா தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு உமன் ஷோ தான் நான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸோட பார்த்தது. ஃபஸ்ட் ஷோ காலையில் முடிஞ்சு சாயங்காலம் உமன் ஷோ போட்டோம். அப்போ தான் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். அப்போ வந்து தேட்டரில் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து படம் அவங்களும் அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. கமலத்தில் ஈவினிங் ஷோ ஓடுது, பார்த்துட்டு எல்லாம் நின்று அழுந்து நிற்கிறாங்க, பின்னாடி தேம்பி அழுந்து நிற்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது என் ஃபிலிம் போய் தமிழ் தேட்டர் வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா. ஓகே, நம்ம இந்த தேட்டருக்கு நம்ம என்ன ஒரு விஷயத்தை பண்ணணும், ட்ரை பண்ணோம், வந்துருச்சு. அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ் தான் இனிமேல் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. டிஓபி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் சீக்கிரம் படம் பண்ணுங்க, இன்றைய கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, எனக்கு இந்த படம் பார்க்கும் ஒரு ஃபீல்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு நல்ல அவார்டு வாங்கும் அப்படிங்கிறது தான், வாங்கணும், அதுதான் என்னுடைய ஆசையும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. தேங்க்யூ.